Very good. Then what are the different types of functions? ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் user ப்ரோக்ராம்ல defined சின்ன function, சின்ன user defined function, user defined function, built-in function, lambda function. okay, very good. ஸோ ஒரு பெரிய சப் ப்ராப்ளம்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸை சின்ன சின்ன சப் ப்ரோக்ராம்ஸாக டிவைட் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் 7th சாப்டர்ல பார்த்தோம். How do you declare your functions? What is the declaration statements of the functions? What is the declaration? Okay. Then after diff, what should come? Function name. Diff, function name and parameters. Okay. Okay. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 8th லெசன்ல ஸ்ட்ரிங்னு பார்க்க போறோம். So what do you mean by string? Group of characters. Group of characters is called as a string. So can you tell me the example for string? String எப்படி இருக்கும்? All our names, நம்மளோட எல்லா நேம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா group of characters தானே இருக்கு. இப்போ ஜீவிதான்னு எடுத்தோம்னா அந்த ஜீவிதால ஸ்பெல்லிங்ஸ் பாருங்க எல்லாமே வந்து characters தான். So these are the string. Okay, the string is nothing but group of character is called as a string. Okay, this is one of the data type in the Python. So Pythonல நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம C++ல பார்த்துருப்போம், சிங்கிள் கேரக்டரா இருந்தா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும், ஸ்ட்ரிங்கா இருந்தா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும்னு பார்த்துருப்போம். But in Pythonல அப்படி கிடையாது. So either we can use a single quotes or double quotes or triple quotes also. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ மல்டி லைன் பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து திஸ் ட்ரிபிள் கோட்ஸ் வில் பி யூஸ்ட் ஹியர். ஸோ அந்த ட்ரிபிள் கோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸே நம்ம இப்படி ட்ரிபிளா கொடுத்துக்கலாம், இல்ல டபுள் கோட்ஸே வந்து ட்ரிபிளா கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ ஹவ் டு யூ கிரியேட் எ ஸ்ட்ரிங்ஸ் ஹியர்? ஸோ எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும்? ஸோ நமக்கு வந்து பைத்தான்ல டிக்ளரேஷனே கிடையாது. ஸோ நம்ம டிக்ளரே பண்ணாம டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஸ்ட்ரிங்கை வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ டைரக்டா வந்து பிரிண்ட்டுக்குள்ள நம்ம டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிங்கிள் கோட்ஸை கொடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து நம்மளால ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஸோ இங்க வந்து சின்ன லாஜிக் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிண்ட்னா என்ன ஸ்டேட்மெண்ட்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிரிண்ட்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்? பிரிண்ட் என்ன பண்ணும்? Ma'am, it provides output. It displays the output here. இப்போ இந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன கொடுத்திருக்கேன்? கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வருது? அப்படியே கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ன்றது எனக்கு அப்படியே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இங்க எரர் மெசேஜ் வருது. இந்த இடத்துல ஏன் இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வருது? இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த செகண்ட் பிரிண்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் இருக்கு? Can you tell me that? What is the mistake in this? ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? இங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணும் போது, ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணும் போது உள்ள இருக்க ஸ்ட்ரிங்ல அதே கோட் இங்க வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா இட் இஸ் ராங். ஸோ இதுக்கு வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்லாஷ் இல்லாம நம்மளால வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும் போது உள்ள ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்க கூடாது. இப்படி கொடுத்தோம்னா நமக்கு இன்வேலிட் வரும். பட் அந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்னா எய்தர் வந்து நம்ம இங்க அவுட் சைட்ல டபுள் கோட்ஸ்ல இங்க கவர் பண்ணிட்டு இங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா this is correct. அப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, சோ நீங்க ஸ்ட்ரிங்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும்னா, சோ எந்த கோட்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்க்ளோஸ் பண்றோமோ அந்த கோட்ஸை வித்தின் தி ஸ்ட்ரிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டபுள் கோட்ஸா இருந்தா உள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது? டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சிங்கிள் கோட்ஸ் ட்ரிபிள் கோட்ஸையும் யூஸ் பண்ணலாம்.
இப்போ உள்ள நம்ம இருக்கிற ஸ்ட்ரிங்ல நீங்க டபுள் கோட்ஸ் வரணும்னா அப்ப என்க்ளோஸ்ட் ஸ்ட்ரிங் என்னவா இருக்கணும்? என்க்ளோஸ்ட் ஸ்ட்ரிங்கோட கோட்ஸ் என்னவா இருக்கணும்? ட்ரிபிள் கோட்ஸ். எய்தர் ட்ரிபிள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்டாவும் இருக்கலாம். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? எந்த கோட்டை நம்ம என்க்ளோஸ் பண்ணிருக்கோமோ அந்த கோட்டை வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ண கூடாது. Do you understand this? Yes, ma'am. Yes, ma'am. Any doubts here? Okay. So the next one, இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இப்ப நான் கம்ப்யூட்டரை வந்து டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே பண்ண போறோம். அப்ப டபுள் கோட்ஸ்ல வரதா இருந்தா அப்ப அந்த என்க்ளோஸ்டு கோட்ஸ் என்னவா இருக்கக்கூடாது? டபுள் கோட்டா இருக்கக்கூடாது. அதை தவிர வேற என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால அவங்க ட்ரிபிள் கோட் கொடுத்துட்டு உள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே. தென் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள் இன் பைத்தான். ஸோ இம்மியூட்டபிள்னா என்னன்னா இட் cannot be changed, it cannot be modifiedன்னு சொல்லுவாங்க. அதுதான் இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா நம்மளால என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம், என்ன எடிஷன்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா அதுல எந்த ஒரு எடிஷனும் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நம்மளால பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த பைத்தான்ல ஸ்ட்ரிங்கை வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தா என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றாங்க. ரீட் பண்ண ஸ்ட்ரிங்கை ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒன் பை ஒன்னா இங்க டிஸ்பிளே பண்றோம். ஓகே. மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் a string. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள்னு சொல்லிட்டோம். அப்ப அதுல மாடிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா மாடிஃபை பண்ண முடியாது. டெலீட் பண்ண முடியுமா? ஒரு பர்டிகுலர் கேரக்டர் டெலீட் பண்ண முடியுமா? அதுவும் நம்மளால டெலீட் பண்ண முடியாது. பட் ஃபியூ ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் திஸ். என்ன ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் str1ல என்ன ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிருக்காங்க, அவ்வாரியுன்ற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இப்ப str1 0ல நான் ஏவை ஸ்டோர் பண்ணணும்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன இருக்கும்னா, இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டோர் ஆகும்னா பொசிஷன் வேல்யூல ஸ்டோர் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டரோட பொசிஷன் என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும், செகண்டோட பொசிஷன் 1, தேர்டோட பொசிஷன் 2. இந்த மாதிரி பொசிஷன்ல தான் அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஈவன் ஸ்பேஸ் கூட அது கணக்கு எடுத்துக்கும். இப்போ நான் str1 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தேன்னா 0th பொசிஷன்ல அங்க ஏன்னு நான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுது. பட் இது வந்து நமக்கு பாசிபிள் கிடையாது. ஏன் பாசிபிள் கிடையாதுன்னா ஸ்ட்ரிங் வந்து என்னது, இம்மியூட்டபிள். நம்மளால இந்த மாதிரி எடிட்டிங் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பைத்தான்ல இப்படிதான். ஸோ நம்ம எடிட்டிங் ஏதாவது பண்ணோம்னா நமக்கு எரர் வரும். அப்ப நம்ம என்ன பண்றது, எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம், எனக்கு வேற வேல்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த டெக்ஸ்டுமே வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா போடணும். அப்படிதான் உங்களால பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் str1ல அவ்வாரியும் இருக்கு, எனக்கு இந்த அவ்வாரியுக்கு பதிலா எனக்கு அபவுட் யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால அதை பண்ண முடியாது. அபவுட் யூ கொடுக்கணும்னு நினைச்சா நம்மளால ஃபுல்லா, அதாவது அந்த ஆரை எடுத்துட்டு அபவுட்டை மட்டும் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம் நம்மளால அந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங்ல மாடிஃபிகேஷனே பண்ண முடியாது. ஸோ அப்ப அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா என்டையர் ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் இல்லாம என்டையர் ஸ்ட்ரிங்குமே நம்மளால ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவு சேமா இருக்கு, யூ சேமா இருக்கு. பட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் a minute. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது அபவுட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஆருக்கு பதிலாக அபவுட் போகணும். இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். பட் இதுவே C++ஆ இருந்ததுன்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். பட் பைத்தான்ல இது அவைலபிள் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிட்டாலே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா என்டையர் ஸ்ட்ரிங்குமே நம்ம மாத்தணும். ஸோ அப்ப str1ல அவ்வாரிக்கு பதிலாக நீங்க மறுபடியும் என்னன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா str1 ஈக்குவல் டு அபவுட் யூ, இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூஸ்வலா பைத்தான் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் எதுவுமே அது சப்போர்ட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மாத்துறதோ இல்ல பர்டிகுலர் என்டையர் டெக்ஸ்ட் எடுத்து மாத்துறதோ, தட் இஸ் என்டையர்னா ஃபுல் டெக்ஸ்ட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் எடுத்து சேஞ்ச் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் அதுவே நம்மள பாவம் பார்த்து கொடுக்குது, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஸோ ஒரு சில ஆப்ஷன் மட்டும் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரீப்ளேஸ் என்ன பண்ணுதுன்னா, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ரீப்ளேசஸ் ஆல் அக்கரன்ஸ் ஆஃப் தி கேரக்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அந்த ஸ்ட்ரிங்ல எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் அது சேஞ்ச் பண்ணுமா. அந்த ஒரு ஆப்ஷனும் டெல்னு ஒரு ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டும் நமக்கு பைத்தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ரீப்ளேஸ் என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் 1 கேரக்டர் 2 இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும், கேரக்டர் 2, அந்த கேரக்டர் 1ன்ற கேரக்டர் எங்கெல்லாம் வருதோ
அது என்னவா மாத்தோம்னா கேரக்டர் 2-ஆ மாத்தும். ஸோ இங்க பாருங்க, பர்டிகுலர் கேரக்டரை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, அதாவது ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க கேரக்டர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த கேரக்டரோட அக்கரன்ஸை வச்சு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன போயிட்டு நான் வந்து 6th பொசிஷன்ல இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா உங்க ஸ்ட்ரிங்ல எங்கெல்லாம் ஓ வருதோ அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியும். அதுக்குதான் இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா str1ல how are you இருக்கு. ஸோ இங்க how many times o is repeated here? ஓவோட அக்கரன்ஸ் இங்க எத்தனை முறை இருக்கு? ஓவோட அக்கரன்ஸ் இங்க எத்தனை முறை இருக்கு? 2 times இருக்கு. ஸோ இப்போ நான் பர்டிகுலரா str1ல 1 பொசிஷன்ல இருக்க ஓவை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா என்னால சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன், எங்கெல்லாம் ஓ வருதோ அதை என்னால மாத்த முடியும். அதுக்குதான் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரீப்ளேஸ் ஓ ஈன்னு கொடுத்தனா என்ன ஆகும்னா, எங்கெல்லாம் அந்த டெக்ஸ்ட்ல ஓ வருதோ அது என்னவா சேஞ்ச் ஆகிடும், ஈயா சேஞ்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட்டும் செகண்ட் அவுட்புட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? Can you see the difference here? So இங்க ஃபர்ஸ்ட் அவுட்புட் இதையும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. You could see the difference here. So எங்கெல்லாம் ஓ வந்திருக்கோ அங்க இது என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, ஈயா சேஞ்ச் ஆயிருக்கு. So இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு பைத்தான் ப்ரொவைட் பண்ணுது. Do you understand, ma? Do you understand this? புரியுதா? Yes ma'am. அதே மாதிரி ஓகேமா, you cannot delete the particular character. ஒரு ஸ்ட்ரிங்ல இப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த r மட்டும் delete பண்ணணும், இல்ல இந்த u மட்டும் delete பண்ணணும் அப்படின்னா it is not possible in பைத்தான். ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண முடியும், என்டையர் ஸ்ட்ரிங்கை நம்மளால delete பண்ண முடியும். அதுக்குதான் இந்த del கமாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ எதுக்காக del கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா it is used to delete the entire text. ஸோ என்டையரா ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் நான் delete பண்ணணும்னா அந்த del கமாண்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ரிங்னா என்னது? வாட் இஸ் a string? It is a immutable in Python. What do you mean by immutable? What do you mean by immutable? Cannot modify or It is cannot modify. So you cannot make any addition, any changes in the string. Okay. So இதெல்லாம் பண்ண முடியாது. பட் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. என்ன டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு? ரீப்ளேஸ் அண்ட் del. ஸோ ரீப்ளேஸ் யூஸ் பண்ண என்னன்னா, பர்டிகுலர் கேரக்டர் எங்கெல்லாம் வருதோ அதோட அக்கரன்ஸ் இருக்க இடத்தையும் சேஞ்ச் பண்ணும். del வந்து என்டையர் டெக்ஸ்ட்டை delete பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் இது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். The first operator is a concatenation. ஸோ concatenation உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. What do you mean by concatenation? What do you mean by concatenation? What is concatenation? Joining two or more strings. Joining two or more strings. ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பைன் பண்றது தான் concatenation சொல்வாங்க. ஸோ concatenate பண்றதுக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது? பிளஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும், ஜஸ்ட் டெம்பரரியா தான் டிஸ்பிளே பண்ணோம், பெர்மனண்டாலாம் இது பண்ணாது. பெர்மனண்டா பண்றதா இருந்தா நீங்க அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அது பெர்மனண்டா இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க கம்பைன் பண்ணோம்னா இந்த பிளஸ்ன்ற ஒரு சைனை நம்ம நடுவில் யூஸ் பண்ணாலே கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி concatenation ஆப்ரேட்டர். ஸோ அப் அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேவ் பண்றது. ஸோ அப் அண்ட் என்ன பண்ணோம்னா கம்பைன் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் வேரியபிள்லயே அதை ஸ்டோர் பண்ணிவிடும். அதுதான் வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன். இதுக்கு வந்து பிளஸ் ஈக்குவல் இந்த சைன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்கார்டினேஷனுக்கும் அப் அண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப் அண்ட் கன்கார்டினேட் என்ன பண்ணும், ஜஸ்ட் ஜாயின் பண்ணி விட்டுரும், பட் ஸ்டோரிங் பண்ணாது. பட் அப் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணுன்றது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ str1ல வந்து வெல்கம் டுன்னு ஒன்று ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த str1ல இருக்க கண்டென்ட் வந்து வெல்கம் டு. அந்த வெல்கம் டூல நம்ம லேர்ன் பைத்தானையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம இங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த அப் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த பிளஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிளஸ் ஈக்குவல் என்ன பண்ணோம்னா, ஆல்ரெடி என்ன டெக்ஸ்ட் இருக்கோ என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கோட ஜாயின் பண்ணி அந்த வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணிடும். அப்ப str1ல இப்ப என்ன வேல்யூ இருக்கும், str1ல இப்ப என்ன வேல்யூ இருக்கும், வெல்கம் டு லேர்ன் பைத்தான்றது ஸ்டோர் ஆகும். Do you understand this? The next one is repeating operator. So இந்த ஆப்ரேட்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ல क्वेश्चंस கொடுத்துருவாங்க.
கொடுத்துட்டு இது என்ன அவுட்புட் வரும்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டரோட யூசஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க படிக்கிற சாப்டர்ஸ்ல வந்து தட் இஸ் 5th சாப்டர்ல 6th சாப்டர்ல இந்த 8th சாப்டர்ல இதுல இருந்து தான் நிறைய சின்ன சின்ன ஸ்னிப்பட் ப்ரோக்ராம்ஸா கொடுப்பாங்க. சின்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு என்ன அவுட்புட் வரும், how to do this, how to find this, இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால இது கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். அதர்வைஸ் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் ஹியர். ஓகே, ஸோ ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் என்ன, யூஸ்வலா இந்த ஆஸ்டிஷ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் இங்க எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரே ஸ்ட்ரிங்கையே ரிப்பீட்டடா டிஸ்பிளே பண்றதுக்காக, ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதே ஸ்ட்ரிங்கையே நம்ம ரிப்பீட்டடா டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த ஆஸ்டிஷை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்டிஆரோட வேல்யூ வந்து வெல்கம், STR1ல வெல்கம்ன்ற வேல்யூ இருக்கு. இந்த வெல்கம்ன்ற வேல்யூ எனக்கு 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னா STR1 into 4ன்னு கொடுத்தாலே போதும். அப்படி கொடுத்தா என்ன ஆகும், STR1ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம், வெல்கம்னு ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த வெல்கம்ன்ற வேல்யூ எத்தனை முறை ரிப்பீட் ஆகி டிஸ்பிளே ஆகுது, 4 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகி டிஸ்பிளே ஆகுது. Do you understand this? Do you understand this, ma'am? Yes, ma'am. Yes, ma'am. The next one is string slicing. இந்த ஸ்லைசிங்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 1 mark क्वेश्चंसும் கேட்டிருக்காங்க, 1 mark क्वेश्चंसும் கேட்டிருக்காங்க, 2 mark 3 marks இது கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்லைசிங்னால என்னது, கட் பண்றது. ஓகே, ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். ஓகே, ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து டிஸ்பிளே பண்ண போறோம். இப்போ நம்ம ஆப்பிளோ இல்ல மேங்கோவோ சாப்பிடுறதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டே நம்ம we are dividing into many things, அதை தான் ஸ்லைசிங் சொல்றோம். அதே கான்செப்ட் தான் இங்க, ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். ஸோ அந்த ஸ்லைசிங்க்கு என்ன ஸ்ட்ரிங் சின்டெக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சின்டெக்ஸ். ஸோ STR start colon end. ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வேல்யூ, எண்ட் பொசிஷன் வேல்யூ இங்க கொடுக்கணும். ஸோ நார்மலா நம்ம ஃபார் லூப்ல இதை பார்த்துப்போம். எண்ட் கொடுத்தோம்னா எண்ட் இஸ் நாட் இன்க்ளூடட்னு அர்த்தம். இப்போ நான் வந்து 1:5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1:5ன்னு கொடுத்தேன்னா அப்பனா எத்தனை கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து 4th பொசிஷன் வரைக்கும் தான் எடுக்கும். அது 5th பொசிஷனை இன்க்ளூட் பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் எண்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட். நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரேஞ்சில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? Do you remember that? இது நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ வந்து STR1ல திருக்குறள் இருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலா பொசிஷன், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட பொசிஷன் என்னவா இருக்கும், T. 0. பொசிஷன்னா அதோடைய நம்பர், எப்பவுமே நம்பர்ஸ் 0 1 2 3 அப்படிதானே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி T-யோட பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். H வந்து 1, I வந்து 2, R வந்து 3, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் STR1 of 0ன்னு கொடுத்தேன்னா அப்ப எந்த வேல்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும், T-ன்ற வேல்யூ மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். Do you understand this? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த திருக்குறள்ல T-யோட பொசிஷன் என்னவா இருக்கும், 0ன்னு இருக்கும். ஓகே, T-யோட பொசிஷன் நாட் ரைட். ஸோ T-யோட பொசிஷன் 0ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் 1, அப்புறம் 2 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது இப்படிதான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் T H I L. ஸோ அப்ப T பொசிஷன் இங்க என்னவா இருக்கும், 0. இது 1 2 3 4, எப்பவுமே நமக்கு 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இதை மைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் ஸ்டார்டிங் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா 0:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங் எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பொசிஷன்ல இருந்து
0ல இருந்து எது வரைக்கும் 0 to 5. 4 0 to 4 வரைக்கும் 5 வந்து எக்ஸ்க்ளூடட் 5 வந்து எக்ஸ்க்ளூடட் எப்பவுமே எண்ட்ல இருக்க வேல்யூ நமக்கு இன்க்ளூட் ஆகாது n minus 1 தான் எடுத்துப்போம் ஓகேவா அப்போ 5 minus 1 என்னது 4 அப்போ 4 வரைக்கும் எது வரைக்கும் ஒரு 0ல இருந்து இந்த 4th பொசிஷன்ல இருக்க வேல்யூ வரைக்கும் தான் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும் do you understand this இப்போ இங்க பாருங்க str colon 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ இங்க ஸ்டார்டிங் வேல்யூவே கொடுக்கல அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து அது டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா இங்க வெறும் எண்டிங் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க எப்பவுமே இதுதான் நமக்கு சின்டெக்ஸ் ஸ்டார்டிங் கோலன் எண்ட் ஓகே சோ இதுல ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா அது என்னவா எடுத்துக்கும் 0ன்னு எடுத்துக்கும் அதே மாதிரி எண்ட் வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துக்கும்னா லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் அது டிஸ்ப்ளே பண்ணும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா do you understand the concept here see yes or no children Yes ma'am. okay so இப்போ பாத்தீங்கன்னா is to 5 ன்னு கொடுத்திருக்காங்க அப்பனா பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் வேல்யூவே கிடையாது அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 5 னா 5 இன்க்ளூட் ஆகுமா எக்ஸ்க்ளூட் ஆகுமா Exclude ஆகும் ma'am. எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்ப 0 to 4 வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஓகே சோ இங்க இத நீங்க சொல்லுங்க இப்ப 6 கோலன் கொடுத்தா நமக்கு எந்த வேல்யூல டிஸ்ப்ளே ஆகும் 6th பொசிஷன்ல இருந்து கோலன் இங்க எந்த வேல்யூ கொடுத்திருக்காங்களா கொடுக்கல அப்ப எந்த கேரக்டர் வரைக்கும் அது டிஸ்ப்ளே ஆகும் Last character ma'am. லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் சோ நம்ம 6th பொசிஷன்ல இருந்து அது ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகும் சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க do you understand this இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு what is the output for this ன்னு கேட்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரிங் இந்த ஸ்லைசஸை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் அவுட்புட்டை வந்து நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியும் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான क्वेश्चन இது அடிக்கடி இந்த பேட்டர்னை டிஸ்ப்ளே பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க சோ புக் பேக்லயே உங்களுக்கு ஒரு क्वेश्चனும் இருக்கும் இல்லையா சோ அது இதை பேஸ் பண்ணி தான் இங்க கொடுத்திருப்பாங்க do you understand ma do you understand this Yes ma'am. Yes, ma'am. the next one is striding very good ma striding வந்து it is a third argument in the slice so நம்ம sliceலயே வந்து two arguments தான் சொன்னோம் என்னென்ன arguments சொன்ன starting value and end value சொன்னோம் starting and end value இதுல இன்னொரு argument இருக்கு அதுதான் வந்து striding சொல்வாங்க so third argument தான் வந்து striding சொல்வாங்க இது எதுக்காகனா so number of characters skip பண்ணி display பண்றதுக்கு இந்த striding வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் so அது என்ன பண்ணோம்னா the number of characters move forward after the first character ஒரு first character retrieve பண்ணி அது எழுதிட்டு அதுக்கப்புறமா அது skip பண்ணிக்கிட்டே போகும் அதுதான் இந்த ஸ்ட்ரைட் so let's see the example here இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10:16 இருக்கு ஓகேவா சோ அப்ப 10:16 னா என்ன அர்த்தம் can you tell me this 10 ன்றது என்னது starting position so இந்த 10th positionல எந்த character இருக்கு 10th positionல என்ன character இருக்கு இத நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து 0 e1 எனக்கு இங்க எழுத மாட்டேங்குது இது 2 c3 நீங்க அத கவுண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க so I am not able to write it here okay so l க்கு என்ன பொசிஷன் 10 ன்னு வருது அப்ப 10 ல இருந்து இது L 10 னா 11 12 13 14 15 16 இன்க்ளூட் ஆகுமா ஆகாது மேம். ஆமா 15 சோ ஈவன் நமக்கு ஸ்பேஸ் கூட இது கவுண்ட் பண்ணும் ஓகே நம்ம ஸ்பேஸ் தான் 15 வருது அப்ப 15 வரைக்கும் இங்க லேர்ன்ன்றது டிஸ்ப்ளே ஆயிருக்கு do you understand that இது உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்காது ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ எண்ட் வேல்யூ சோ எண்ட் வேல்யூ அது டிஸ்ப்ளே பண்ணாது சோ எண்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூவா நமக்கு இன்னொரு ஆர்குமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு என்ன ஆர்குமெண்ட் வந்திருக்கு 4 ன்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கு அந்த 4 ஆர்குமெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்ட்ரைடுன்னு சொல்றோம் 4 அதை நம்ம என்னன்னு சொல்றோம் ஸ்ட்ரைடுன்னு சொல்றோம் சோ ஸ்ட்ரைடு என்ன பண்ணும் ஸ்கிப் பண்ணும் ஸ்ட்ரைடு என்ன பண்ணும் ஸ்கிப் பண்ணும் அது எப்படி ஒர்க் பண்ணோம்னா 10th கேரக்டர் இங்க இருக்க 10th கேரக்டர் இது லேர்ன் இதுதானே இதுதான் 10th கேரக்டர் இது 11th கேரக்டர் இது 12 இது 13 இது 14
தென் 15 வந்து நமக்கு ஸ்பேஸா இருக்கு. ஓகே, ஸோ இது 10th பொசிஷன்ல இருக்கு, இது 11th பொசிஷன், இது 12th பொசிஷன், இது 13, இது 14th பொசிஷன், இது 15th பொசிஷன்ல இருக்கு. கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் வரும், ஸோ அதனால கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து 10ன்னு உடனே அப்போ எந்த லெட்டர்ல இருந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்? 10th லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸோ 10th லெட்டர்ல இருந்து 16 எது வரைக்கும் அது பார்க்கும்? சோ என்ன பண்ணோம்? 10th லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் 16 15 வரைக்கும் தான் அது பார்க்கும். சோ அது ஃபர்ஸ்ட் அதோட டார்கெட்டை செட் பண்ணிடும். 4ன்றது ஸ்ட்ரைட். ஸ்ட்ரைட்னா என்ன பண்ணும்? மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப எப்படி மூவ் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து 1 இப்படி மூவ் பண்ணோம். இட் மூவ் ஃப்ரம் 1 இதுல இருந்து 1 2 Do you understand this, ma? Do you understand, children? Yes, ma'am. எப்படி பண்ணதுன்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்ப 2ன்னும் போது நமக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும்? இங்க ஸ்லைட்ல பாருங்க, இங்க 2 இருக்கு இல்லையா? சோ 2ன்னும் போது நமக்கு இப்ப எப்படி ஒர்க் ஆகும்? 10th பொசிஷன் அதே 10 L ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 2 அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் E டிஸ்ப்ளே ஆகிடுது. அதுக்கப்புறம் 1 2 அதுக்கப்புறம் R நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சோ ER னு வந்திருக்கு. Do you understand this? Yes, ma'am. Do you understand, ma? இப்போ இங்க பாருங்க கோலன் இது கோலன் 3 இப்படி கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம். Ma'am, it will stride 3 dot. Stride 3, very good. Which is the starting value and end value? Which is the starting value and end value? Starting value is 0, ma'am. Oh. End is Starting value 0, end value வந்து till the end. So till the end. So அப்ப என்ன ஆகும்? நமக்கு இப்ப ஸ்ட்ரைட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ ஸ்ட்ரைட் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படியே தானே விடுவோம். சோ அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? 3 ப்ரொசீஜர். 1 2 3. சோ நமக்கு C டிஸ்ப்ளே ஆகுது. சிக்கு அப்புறம் மறுபடியும் 3 பொசிஷன் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு W இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் 1 2 3. ஸோ நமக்கு C டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2 3 நமக்கு E டிஸ்ப்ளே ஆகும். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ளூட் த ஸ்பேஸ் ஆல்சோ. இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? Yes, இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டரை எழுதிடணும், இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூவிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். You have to move forward. Do you understand this? Is it clear, children? Yes, So ma'am. default stride ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். ஸோ இது அதனால இந்த ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்காம இருந்தாலும் அது நம்ம என்ன பண்றோம்? ஒரு கேரக்டரா தானே நம்ம மூவ் பண்ணிட்டே போறோம். ஸோ டிஃபால்ட்டா the value will be 1 year. இதுவே இப்போ மைனஸா இருந்ததுன்னா என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். இப்போ பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம எந்த பக்கமா மூவ் பண்ணிட்டே போவோம்? we are moving forward. ஸோ ஃபார்வர்டா நம்ம மூவ் பண்ணிட்டே போறோம் இல்லையா? ஸோ இது பாசிட்டிவா இருந்தா இப்படி பண்றோம். இதுவே நெகட்டிவா இருந்தா we will move towards left hand side. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணுவோம். அப்ப அது எந்த கேரக்டர் எடுத்துக்கோ? ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். அப்ப லாஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால பாருங்க எங்க என்ன வேல்யூ வந்திருக்கு? என்னன்றது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ என்னன்னு டிஸ்பிளே ஆன பிறகு நமக்கு இங்க ஸ்ட்ரைடிங் ஸ்டார்ட் ஆகுது. 1 2. ஸோ அப்ப H வந்திருக்கு. அப்ப Hல இருந்து 1 2 Y. அப்புறம் Yல இருந்து 1 2 ஸ்பேஸ். அதுக்கப்புறம் 1 2. Do you understand this? புரியுதா உங்களுக்கு?
எஸ் மேம். டவுட் இருக்கா அதுல? Any doubts here? No, ma'am. The next one is formatting operators. ஒரு string வந்து நம்ம எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ நார்மலாகவே நம்ம அப்படியே பிரிண்ட்டுக்கு டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இருந்தாலும் சில ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ், ஃபார்மேட்டிங் கேரக்டர்னே நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ல வந்து ராஜராஜன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கு, மார்க்ல வந்து 98 ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேரக்டர் வந்து நேம் மார்க் அப்படின்னு கொடுத்து நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபார்மேட்டிங்காக இந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்க. நான் கோலன் %s அப்படின்னு கொடுத்தேன்னா எஸ் ரெஃபர்ஸ் த ஸ்ட்ரிங், டி கொடுத்தேன்னா டி ரெஃபர்ஸ் த இன்டீஜர் வேல்யூ. ஓகே, நம்ம இது எல்லாமே வந்து இதுல பார்த்துருப்போம், நீங்க C++ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் தான் இங்க யூஸ் பண்றாங்க. அதே ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்ம டிஸ்பிளே பண்றதா இருந்தா சி, ஓகே, அது கேரக்டர். இதுவே வந்து ஒரு இன்டீஜரா இருந்ததுன்னா டியும் யூஸ் பண்ணலாம், ஐயும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸா இருந்தா எஸ், அன்சைன்டு டெசிமல்னா யூ, ஆக்டல் வேல்யூனா ஓ, ஹெக்ஸாடெசிமல்னா எக்ஸ், எக்ஸ்போனென்டல் நோட்டேஷன் அந்த நம்ம 10 powers e அப்படிலாம் போட்டு எழுதுவோம் அந்த மாதிரி இருந்தா இ, ஃப்ளோட்டிங் ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சு வரதா இருந்தா எஃப் யூஸ் பண்ணுவோம். தென் அதுலயே வந்து ஷார்ட், தட் இஸ் சைன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப சின்னதா வர ஃப்ளோட்டிங் பாயிண்டா இருந்தா நீங்க ஜியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிட்டும் நம்மளால அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி, பட் இந்த ப்ரொசீஜரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸை டிஸ்பிளே பண்றதுக்காக பண்ணுவோம். இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் எந்த லெசன்ல படிச்சிருப்பீங்கன்னா 5th லெசன்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு நான் கிராஃபிக்கல் கேரக்டர்ஸ் நீங்க டிஸ்பிளே பண்றதா இருந்தாலும் இந்த பேக் / யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கொட்டேஷன் வந்து ஒரு டபுள் கொட்டேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளார நீங்க என்னென்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ண முடியும், சிங்கிள் கோட்ஸும் ட்ரிபிள் கோட்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரிபிள் கோட்ஸ்ல நீங்க ஸ்ட்ரிங்கை என்க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு இன்சைட்ல சிங்கிள் கோட்டும் டபுள் கோட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சப்போஸ் எனக்கு வந்து நான் வெளியிலயும் வந்து டபுள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதாவது நான் ஸ்ட்ரிங்கையும் வந்து டபுள் கோட்ஸ்ல தான் கொடுத்துருக்கேன், எனக்கு உள்ள இருக்க டெக்ஸ்டும் எனக்கு டபுள் கோட்ஸ்ல தான் வரணும், இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்வாலிடா வரும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி நீங்க ஸ்லாஷ்ன்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இதை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கும். You understand that? So நார்மலா உள்ள இருக்க கொட்டேஷனும் வெளியில இருக்க கொட்டேஷனும் சேமா இருக்க கூடாது. பட் நீங்க அப்படிதான் கொடுப்பீங்க அப்படின்னு அடம் பிடிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ். You understand this? இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதுல பாருங்க, இங்க சிங்கிள் கோட்ஸ்ல இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்கேயும் சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு. Can you see that? They say what is there. So இங்க சிங்கிள் கோட்ஸ் தான் என்டையர் ஸ்ட்ரிங்குமே வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் உள்ள டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லை, இட் இஸ் அக்செப்டபிள். பட் உள்ள இன்னொரு இடத்துல சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா நமக்கு இது எரர் மெசேஜ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த பேக் / யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெளியில சிங்கிள் கோட்ஸ் இருக்கும் போது டபுள் கோட்ஸ் அலௌடு, ஆனா சிங்கிள் கோட்ஸ் வந்து நாட் அலௌட். அதை அலோவ் பண்றதுக்காக இந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்றாங்க. Do you understand this? So இந்த எஸ்கேப் சீக்வன்ஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு பேக் / டிஸ்பிளே பண்ணோம்னா பேக் / அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு பேக் / கொடுத்தா போதும். அதாவது எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது டிஸ்பிளே ஆகிடும். அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே பண்றதுக்கும் நம்ம இந்த பேக் / நம்ம யூஸ் பண்ணலாம். Then bell sound display பண்றதுக்கு ஏன்னு கொடுத்தோம்னா we'll get a bell sound here. Okay, then backspace பண்ணனும் அப்படினா delete பண்ணனும் அப்படினா /b கொடுத்தா backspace வரும். form feedக்கு you can use a /f.
லைன் ஃபீட் பண்றதுக்கு இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவா நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா /n கொடுக்கலாம். கேரேஜ் ரேட்டோட நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரதுக்கு /, ஹரிசாண்டல் டேப் ஹரிசாண்டலா நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்னா /t, வெர்டிகலா 1 by 1 நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா /v. ஸோ ஆக்சுவல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும்னா /ovo கொடுக்கணும். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல்னா XHH இப்படி கொடுத்தோம்னா, அதாவது அவுட்புட்ல இந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். Do you understand this? Yes, ma'am. Then the format நம்ம பார்க்கணும். இன்னொரு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா, இதுவுமே வந்து கம்பல்சரியா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் நம்ம ஒரு ஃபார்மேட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எடுத்த உடனே நான் சம் ஆஃப்னு சொல்லிட்டு நான் எனக்கு இங்க என்ன வரணும்னா num1 வரணும். இப்ப num1 வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா, num1ஓட வேல்யூ இங்க டிஸ்பிளே ஆகணும்னா சம் ஆஃப் டபுள் கொட்டேஷன்ல கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளஸ் கொடுத்துட்டு நான் num1 கொடுப்பேன். ஸோ இன்பிட்வீன்ல எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு எல்லாமே கொட்டேஷன்லயே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஃபார்மேட்டிங்கை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேசஸ் கொடுத்துட்டேன்னா, இந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டாலே எங்க ஃபார்மேட் இருக்கோ அந்த இடத்துல வந்து அது ஃபில் பண்ணிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ் எதை ரெஃபர் பண்ணணும்னா num1ன்ற பேராமீட்டரை ரெஃபர் பண்ணும். இது num1 ரெஃபர் பண்ணும். இந்த செகண்ட் கர்லி பிரேஸ் இந்த num2 ரெஃபர் பண்ணும். தேர்ட் கர்லி பிரேஸ் வந்து இந்த அடிஷன் வேல்யூ ரெஃபர் பண்ணும். ஓகே, இதை இன்னும் சிம்பிளா எப்படி எழுதணும்னா, ஆக்சுவலா நார்மலா இதை எழுதுதான் எப்படி எழுதுவாங்கன்னா, இந்த சம் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிளஸ்ன்னு போட்டுட்டு num1 எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிளஸ்ன்னு போட்டுட்டு அந்த கொட்டேஷன் போட்டுட்டு அண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ்ன்னு போட்டுட்டு num2 மறுபடியும் பிளஸ்ன்னு போட்டுட்டு இஸ் வர்றதுக்காக கொட்டேஷன்ல இஸ்ன்னு கொடுப்பாங்க. மறுபடியும் பிளஸ்ன்னு போட்டுட்டு num1 plus num2 இப்படி கொடுப்பாங்க. ஸோ இப்படி எழுதுற அவுட்புட்டை தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ either you can follow this method or that method. ஸோ இந்த மெத்தட் நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க கொட்டேஷனை க்ளோஸ் பண்றீங்க, அப்புறம் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றீங்க, அப்புறம் வேரியபிள் நேம், கன்கார்டினேஷன், ஸ்ட்ரிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வந்து இதுல எரர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபார்மேட். ஸோ ஒரே இதுவா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு கொட்டேஷன் ஓபன் பண்ணி இன்னொரு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்குள்ளாரியே நம்ம என்டையர் ஃபார்மேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த கர்லி பிரேசஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ எங்கெல்லாம் வேரியபிள் நேம் வருதோ அந்த வேரியபிள் நேம் இருக்கிற இடத்துல இந்த கர்லி பிரேசஸை கொடுத்துடுறோம். கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ன்றது ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றோம். அந்த ஃபார்மேட்டுக்குள்ள இந்த கர்லி பிரேஸை வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இந்த கர்லி பிரேஸ் இருக்க இடத்துல என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூவை நாம இங்க மென்ஷன் பண்ணணும். Do you understand this? ஸோ இதெல்லாம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த ஜஸ்ட் ரீகால் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, the next one is built-in functions. ஸோ built-in functionsனா என்னன்னா, ஆல்ரெடி பைத்தான்லயே ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும், டிஃபைன் ஆயிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்னா built-in functionsன்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து லென் ஃபங்க்ஷன். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லென் ஃபங்க்ஷன்னா, ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எவ்வளவு கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு அப்படின்னு டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த லென்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லென் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா இந்த கார்பரேஷன்ல எவ்வளவு கேரக்டர் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். Do you understand this? So the next one is capitalizer. So capitalizer யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம டெக்ஸ்ட்ல நமக்கு என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரை அது கேபிட்டல் கேரக்டரா டிஸ்பிளே பண்ணும், கேபிட்டல் லெட்டரா டிஸ்பிளே பண்ணும். அதுதான் கேபிட்டலைஸ். The next one is center with filter. அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை சென்டர்ல டிஸ்பிளே பண்ணிடும். அதாவது நம்ம என்ன பொசிஷன் கொடுக்குறோமோ அந்த பொசிஷன்ல சென்டர்ல டிஸ்பிளே பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபில் கேரக்டர் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க str1ல வெல்கம்னு இருக்கு. இப்ப நான் சென்டர் 15 கொடுக்குறேன். அப்ப அது 15 ஸ்பேஸை வந்து அதை எடுத்துக்கும். 1 2 3 அந்த மாதிரி 15 ஸ்பேசஸ் எடுத்துக்கும். 15 ஸ்பேசஸ்ல அது சென்டர் பண்ணும். இந்த வெல்கம்ன்ற ஸ்ட்ரிங்க அந்த 15 பிளேசஸ்ல சென்டர் பண்ணிட்டு ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே இந்த ஸ்டாரை வச்சு அதை ஃபில் பண்ணிடும். அதுதான் சென்டர் அண்ட் ஃபில். Do you understand this? புரியுதா? Yes, ma'am. Then the next one is find. அதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து எங்க இருக்கு
அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட அக்கரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் we can use this here. ஓகே, ஸோ இட் இஸ் அதாவது இந்த எந்த எவ்வளவு எத்தனை முறை வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ் டு சர்ச் தி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தி கேரக்டர். ஓகே, ஸோ இது எந்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம்னா இண்டெக்ஸ் வேல்யூ தான். ஆல்வேஸ் வந்து அதை இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம கொடுத்துருக்க கேரக்டர் சப்போஸ் அந்த ஸ்ட்ரிங்ல இல்லைன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூவா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஃபைண்ட் எம்ஏன்னு கொடுக்குறோம். அதாவது எம்ஏன்றது வந்து இதுல இருக்கு, ஆனா நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகல. ஏன் இங்க டிஸ்பிளே ஆகல? 0ன்னு நமக்கு வந்திருக்குன்னா அந்த எம்மோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது four will not be considered இல்லையா? so the 4னா 3 தானே அதை எடுத்துப்போம். அப்ப 3 பொசிஷன்ல வரும்போது நமக்கு MA வேல்யூ அங்க வரல. so வராதனால it returns the -1. do you understand this? மேம் அகைன் ஒரு டைம் சொல்லுங்க மேம். மேம் வாய்ஸ் கேட்கல மேம்.